ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்தியன் நேவி இந்திய கடற்படையில் இந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எக்ஸிக்யூட்டிவ் பிரான்ச்சுக்கான நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஜூன் 2025க்கான கோர்ஸ் நோட்டிஃபிகேஷன் அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன் 29th December தான் ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ இன்னும் ஓப்பன் ஆகலை, சரிங்களா? இன்னும் நிறைய டைம் இருக்குது. ஸோ 29th December ஓப்பன் பண்ணுறாங்க. லாஸ்ட் டேட் January 10, 2025 January 10க்குள்ளே அப்ளை பண்ணி முடிச்சிடணும். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஜூன் 2025ல் ஸ்பெஷல் நாவல் ஓரியன்டேஷன் கோர்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க, சரிங்களா? அந்த கோர்ஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா சப்-லெஃப்டினன்ட், ஓகேங்களா? சப்-லெஃப்டினன்ட் இந்த ரேங்க்கில் உங்களை அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. அது எல்லாமே நான் 1 by 1 டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் எடுத்து கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எலிஜிபிலிட்டி என்ன குவாலிஃபிகேஷன் ப்ரோ அப்படின்னா எஸ்எஸ்சி எக்ஸிக்யூட்டிவ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி 2nd July 2000லேருந்து 2nd July 2000லேருந்து 1st January 2006 இதுக்குள்ளே நீங்கள் பிறந்திருந்தால் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். இதில் ஏஜ் ரிலாக்ஸேஷன்லாம் இல்லை. ஸோ அடுத்து குவாலிஃபிகேஷன் இதுக்கு என்ன கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்னா 10th or 12th இங்கிலீஷில் 60% இருக்கணும். அது போக ஓவரால் மார்க்கும் 60 இருக்கணும். அதோடு நீங்கள் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸு, அடுத்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, சாஃப்ட்வேர் சிஸ்டம், சைபர் செக்யூரிட்டி, அதாவது இந்த ஐடி ரிலேட்டடாக நீங்கள் பிஇ பிடெக்கு இல்லை அப்படின்னா எம்இ எம்டெக்கு எம்எஸ்சி கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம், சரிங்களா? இதில் எம்டெக் அலோடு இல்லை. பிஇ பிடெக் எம்டெக் எம்எஸ்சி இந்த டிசிப்ளைனில் படிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா எம்சிஏ வித் பிசிஏ ஆர் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு ஒரு 15 வேக்கன்சி, இது லீஸ்ட்டு வேக்கன்சி தான். இந்த மாதிரி கேட்டகரிக்கு எப்போவுமே வேக்கன்சி குறைவாக தான் கொடுப்பாங்க. ஏன் அப்படின்னா அந்த குறிப்பிட்ட டிசிப்ளைனில் அந்த ரெலவெண்ட் டிகிரி முடித்தவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும், இல்லைங்களா? ஸோ அதனால் லீஸ்ட்டு வேக்கன்சி தான். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஜெண்டர் ஆண்கள் பெண்கள் 2 பேருமே அப்ளை பண்ணிக்கலாம், சரிங்களா? டேட் ஆஃப் சப்மிஷன் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். 29th December தான் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுறாங்க. லாஸ்ட் டேட் January 10க்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிடணும். இதில் பாருங்கள், என்சிசி சி டைப் சர்டிஃபிகேட் ஹோல்டராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பெனிஃபிட் இருக்குது. என்ன பெனிஃபிட் அப்படின்னா உங்கள் எஸ்எஸ்பி இன்டர்வியூ ஷார்ட் லிஸ்டிங்கில், அதாவது அந்த கட் ஆஃப் மார்க்கில் 5% ரிலாக்ஸேஷன் தரதாக சொல்லியிருக்காங்க. யாருக்கு அப்படின்னா என்சிசி சி சர்டிஃபிகேட் ஹோல்டர்ஸ்க்கு மட்டும். என்கிட்ட பி டைப் இருக்குது, சி டைப் இருக்குது, எனக்கு அந்த 5% ரிலாக்ஸேஷன் கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. என்சிசி சி சர்டிஃபிகேட் ஹோல்டருக்கு மட்டும் உங்கள் எஸ்எஸ்பி இன்டர்வியூ ஷார்ட் லிஸ்டிங் அந்த கட் ஆஃப் மார்க்கில் 5% உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் தருவாங்க. ஸோ அடுத்து செலெக்ஷன் ப்ராசஸ் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். அடுத்து இந்த மெடிக்கல் ஸ்டாண்டர்டு, ஹைட்டு, வெயிட்டு, டேட்டூ இதை பற்றின டீட்டெயில் எல்லாமே joinindiannavy.government.in இந்த வெப்சைட்டில் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. அதை நான் உங்களுக்கு வீடியோடைய எண்டிங்கில் சொல்கிறேன் அப்படின்னா அதுக்கு தனியாக ஒரு வீடியோவை நான் மேக் பண்ணுறேன், சரிங்களா? எவ்வளோ ஹைட்டு, வெயிட்டு, என்ன டேட்டூ பாலிசி அதெல்லாம் உங்களுக்கு ப்ரீஃபாக இருக்கும் இந்த வெப்சைட்டில். நான் உங்களுக்கு தனியாக அப்டேட் பண்ணுறேன். ஸோ ஹூ கேன் அப்ளை, யார் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா கிராஜுவேட்டட், போஸ்ட் கிராஜுவேட்டட், பேச்சுலர் டிகிரி, மாஸ்டர் டிகிரி அந்த ரெலவெண்ட் டிசிப்ளைனில் முடித்தவங்க, ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கிறவங்க வித் மினிமம் 60% இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம், சரிங்களா? நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தாலும் சரி, ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருந்தாலும் வித் மினிமம் ஓவராலாக 60 இருந்தால் தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஸோ ரவுண்டாக 60 இருக்கணும். 59.9% இருந்தாலும் அது 60 அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. சில பேர் கேட்கலாம், பாயிண்ட்டுக்கு அப்புறம், அதாவது 0.5க்கு அப்புறம் எவ்வளோ இருந்தாலும் இங்கே ரவுண்டாக 1 மார்க் ஆட் ஆகும் இல்லைங்களா அப்புறம் அப்படின்னு கேட்கலாம். அந்த மாதிரிலாம் கிடையாது. 59.7 இருந்தாலும் சரி, 8 இருந்தாலும் சரி, 9 இருந்தாலும் சரி, அது 60க்கு ஈக்குவலண்ட்டாக வராது. இந்தியன் நேவியில் சரி, இந்தியன் ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் இது மூணுத்துலேயும் ரவுண்டாக அவங்க என்ன மார்க் கேட்குறாங்களோ அந்த பர்சன்டேஜ் ரவுண்டாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஸோ ரவுண்டாக 60% இருக்கணும், அதை பார்த்துக்கோங்க. அடுத்து செலெக்ஷன் ப்ரொசீஜர் எப்படி செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா
ஸோ உங்கள் டிகிரியில் நீங்கள் எடுத்த அந்த மார்க்கை பேஸ் பண்ணி எஸ்எஸ்பி இன்டர்வியூக்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறாங்க அப்ளிகேஷனை. சரிங்களா? ஷார்ட் லிஸ்டிங் ஆஃப் அப்ளிகேஷன் வில் பி பேஸ்ட் ஆன் நார்மலைஸ்டு மார்க்ஸ் அப்டைன் பை தி கேண்டிடேட் இன் தி குவாலிஃபையிங் டிகிரி. டிகிரியில் யாருடைய மார்க்கு பர்சன்டேஜ் அதிகமாக இருக்கோ அதை பொறுத்து தான் அப்ளிகேஷனை வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறாங்க எஸ்எஸ்பி இன்டர்வியூக்கு. சரிங்களா? ஸோ எஸ்எஸ்பி இன்டர்வியூ ஃபஸ்ட் டைமாக நீங்கள் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா ஏசி 3 டயர் ரயில் ஃபேர் வந்து ஃப்ரீ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏசி 3 டயர் ரயில் ஃபேர் வந்து அட்மிசபிள் யாருக்கு அப்படின்னா ஃபஸ்ட் டைமாக இப்போ தான் இந்த எஸ்எஸ்பி இன்டர்வியூ அட்டன் பண்ணுறவங்க இந்தியன் நேவியில். ஸோ நீங்கள் போகும்போது பேங்க் பாஸ்புக்கு, இந்த அக்கௌண்ட் நம்பரு டீட்டெயில்ஸ், இப்போ பேங்க் பாஸ்புக் ஜெராக்ஸ் ஒரிஜினல் ரெண்டுமே எடுத்துகிட்டு போங்க. அடுத்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, இது எல்லாமே நீங்கள் மறக்காமல் எடுத்துகிட்டு போகணும். எதுக்கு அப்படின்னா அப்போ தான் நீங்கள் ட்ராவல் பண்ண அந்த ரயில் ஃபேர் அமௌண்ட்டை, நீங்கள் ட்ராவல் பண்ணி போயிருப்பீங்க இல்லையா, அந்த ஏசி 3 டயர் ரயில் ஃபேரில் ட்ரெயினில் நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான ஃபீஸை அவங்க ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. அதுவும் நீங்கள் அந்த அக்கௌண்ட் நம்பரு, ஐஎஃப்சி டீட்டெயில்ஸு, பேங்க் பாஸ்புக் ஃப்ரண்ட் பேஜு, அடுத்து உங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இதெல்லாம் எடுத்துகிட்டு போனால் தான் நீங்கள் ட்ராவல் பண்ண அந்த ரயில் ஃபேர் அமௌண்ட்டை உங்களுக்கு ரிட்டன் ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. இது ஃபஸ்ட் டைமாக அந்த எஸ்எஸ்பி இன்டர்வியூக்கு ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஃபெசிலிட்டி. சரிங்களா? இல்லைனா ஆல்ரெடி ஒரு முறை ட்ராவல் பண்ணிட்டேன் அப்படின்னா உங்களுக்கெல்லாம் இந்த ஃபெசிலிட்டி எலிஜிபிளாக இருக்காது. ஓகேங்களா? ஃபஸ்ட் டைமாக இப்போ தான் நான் வந்து இந்தியன் நேவிலையும் ஆர்மிலையும் எல்லாத்துக்கும் இது பொருந்தும். இந்தியன் நேவியில் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் எஸ்எஸ்பி இன்டர்வியூ அட்டன் பண்ணுறேன் அப்படின்னா ஏசி 3 டயர் ரயில் ஃபேர் அட்மிசபிள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி எஸ்எஸ்பி இன்டர்வியூ எந்த சென்டரில் அலாட் பண்ணுறாங்களோ அங்கே போயிட்டு தான் நீங்கள் அட்டன் பண்ணணும். அதுக்கான டேட்லாம் நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியாது. டேட்டு, டைமிங், சென்டர், அந்த சென்டரை நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியாது. அது எந்த சென்டரில் கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிஜிஸ்டர்டு இமெயில் ஐடி இல்லை மொபைல் நம்பருக்கு எஸ்எம்எஸ் மூலிமா செலக்டட் கேண்டிடேட்ஸ்க்கு சென்ட் பண்ணுவாங்க. அப்டேட் வரும்போது இன்ஃபார்ம் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து ஃபைனல் மெரிட் லிஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா மெரிட் லிஸ்ட் would be prepared based on எஸ்எஸ்பி மார்க்ஸ். எஸ்எஸ்பி இன்டர்வியூவில் நீங்கள் எவ்வளோ மார்க் வந்து செக்யூர் பண்ணுறீங்க, எவ்வளோ மார்க் வந்து ஸ்கோர் பண்ணுறீங்க, எஸ்எஸ்பி மார்க்கை பொறுத்து தான் ஃபைனல் மெரிட் லிஸ்ட் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்து நீங்கள் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் கிளியர் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுப்பாங்க. இது என்ன டைப் ஆஃப் கமிஷன் அப்படின்னா இது ஷார்ட் சர்வீஸ் கமிஷன். ஸோ மேக்ஸிமம் 14 இயர்ஸ் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். அடுத்து முதல்ல ஒரு 10 இயர்ஸ் இருக்கும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 4 இயர்ஸு, அதை 2 இயர்ஸாக எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. ஸோ 14 இயர்ஸ் இருக்கும். அந்த 14 இயர்ஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுலேயே உங்களுக்கு பர்மனன்ட் கமிஷன் வரும். அதில் அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணி அதில் நீங்கள் ஈஸியாக செலக்ட் ஆகலாம். ஷார்ட் சர்வீஸ் கமிஷனில் ஒர்க் பண்ணியிருந்தால் பர்மனன்ட் கமிஷனில் உங்களை தான் வந்து முக்கியமாக செலக்ட் பண்ணுவாங்க. அதாவது உங்களுக்கான முன்னுரிமை அதிகமாக தருவாங்க. நீங்கள் தான் செலக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. சரிங்களா? நீங்கள் ஷார்ட் சர்வீஸ் கமிஷனுக்கு அப்ளை பண்ணாமல் எடுத்த உடனே பர்மனன்ட் கமிஷனுக்கு அப்ளை பண்ணிங்க அப்படின்னா அது வேஸ்ட்டு தான். உங்களை செலக்ட் பண்ண மாட்டாங்க. நீங்கள் இன்டர்வியூ போய் செலெக்ஷன் அட்டன் பண்ணால் கூட உங்களுக்கான முன்னுரிமை வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இதுவே நீங்கள் ஷார்ட் சர்வீஸ் கமிஷனில் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிவிட்டு பர்மனன்ட் கமிஷன் செலெக்ஷனுக்கு போகிறீங்க அப்படின்னா உங்களை தான் செலக்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? ஆல்ரெடி நீங்கள் வந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதிலேருந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணியிருப்பீங்க இல்லையா? அதனால் உங்களுக்கான பீரியாரிட்டி அதிகமாக இருக்கும். ஸோ ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் நோட்டிஃபிகேஷன் வருது அப்படின்னா அதுக்கு நீங்கள் எலிஜிபிளாக இருந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. சேல்ரி எல்லாமே உங்களுக்கு வேறு லெவலில் இருக்கும். இந்தியன் ஆர்மியாக இருக்கட்டும், நேவியாக இருக்கட்டும், ஏர்ஃபோர்ஸாக இருக்கட்டும், ரெகுலராக நீங்கள் அதாவது பர்மனெண்ட்டாக ஒர்க் பண்ணுறப்போ உங்களுக்கு என்ன சலுகை, என்ன சம்பளம் இருக்குமோ அதே தான் இந்த ஷார்ட் சர்வீஸ் கமிஷன்லேயும் இருக்கும். சரிங்களா? ஸோ ட்ரைனிங் பாருங்கள். சப் லெஃப்டினன்ட் இந்த ரேங்க்கில் தான் உங்களை அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ கிட்டத்தட்ட 6 வீக்ஸ்க்கு 6 வாரத்துக்கு நாவல் ஓரியன்டேஷன் கோர்ஸ் இந்தியன் நாவல் அகாடமி எழிமலா கேரளா லொக்கேஷனில் 6 வீக்ஸ்க்கு நாவல் ஓரியன்டேஷன் கோர்ஸ் இருக்கும். அந்த கோர்ஸை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த சப் லெஃப்டினன்ட் ரேங்க்கில் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ ட்ரைனிங்கில் அன்மேரிடு கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் ட்ரைனிங் அட்டன் பண்ண முடியும். ஸோ மேரேஜ் ஆகிருந்தால் நீங்கள் எலிஜிபிள் இல்லை. ட்ரைனிங்கில் உங்களை நெக்லெக்ட் பண்ணிவிடுவாங்க. அன்மேரிட் ஒன்லி எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனி கேண்டிடேட் who is to be married or marries while under training will be
டிஸ்சார்ஜ்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ கல்யாணம் ஆகாத ஆண்கள், பெண்கள் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அப்போ தான் நீங்கள் ட்ரைனிங் அப்போ இந்த ட்ரைனிங்கை வந்து நீங்கள் அட்டெண்ட் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ மேரேஜ் ஆகியிருந்தா ட்ரைனிங் நீங்கள் அட்டெண்ட் பண்ண முடியாது. அதை கிளியராக சொல்லிட்டாங்க. ஒருவேளை நீங்கள் அதை மறைச்சு ட்ரைனிங் அட்டெண்ட் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு மேரேஜ் ஆனது அவங்களுக்கு தெரிய வந்தது அப்படின்னா, தெரிய வருது அப்படின்ற பட்சத்தில ட்ரைனிங்லேருந்து உங்கள டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாங்க. இந்தியன் நேவில எந்த என்ட்ரிக்கும் நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. ஸோ இதை நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஸோ ப்ரொபகேஷன் பீரியட் ஆல்ரெடி பார்த்துட்டோம். சேலரி என்ன சேலரி ப்ரோ இருக்கும் அப்படின்னா, 56,100 56,100 அது போக உங்களுக்கு அலவன்ஸ் எக்கச்சக்கமாக இருக்கும். இந்தியன் நேவி சைடில் இருந்து அலவன்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, இதை யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லை நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரிங்களா?